வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். காஸ்ட்ரோ நாயகனா சர்வாதிகாரியா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. உலகின் பல நாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு ஆதர்ஷ பிம்பமாக இருந்த ஃபிடல் காஸ்ட்ரோ நேற்று காலமாயிருக்கிறார். அவருடைய அரசியல் வாழ்க்கை செயல்பாடுகள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நீங்கள் ஒரு சின்ன நாடு, ஒரு கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, அதனுடைய பரப்பளவு ரொம்ப சின்னது. அமெரிக்காவுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு 90 மைல் தூரம் மட்டுமே இருக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டில் நீங்கள் ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக ஒரு அரசாங்கம் அமெரிக்காவினுடைய எல்லா விதமான பொருளாதார நெருக்கடி உட்பட எல்லா விதமான தாக்குதல்களையும் எதிர்கொண்டு அது நின்றிருக்கிறது என்று பார்க்கிற போது இந்த சர்வாதிகாரியா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? பொதுவாக நீங்கள் ஒரு 70கள் வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் முழுவதும் சோசலிசத்தை கொண்டாடுவது அல்லது சோசலிசம் என்பதை குறைந்தபட்சம் தங்களுடைய பேரிலாவது வைற்றுக்கொள்வது என்பது ஒரு ஃபேஷனாக இருந்தது. சோசலிசம் இல்லாமல் எதுவும் இல்லை என்பதை பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட நீங்கள் பிஜேபியினுடைய அந்த நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க காந்தியன் சோசலிசம் சொல்லியிருப்பாங்க. காந்திக்கும் எதிரானவர்கள், சோசலிசத்துக்கும் எதிரானவர்கள், ஆனால் காந்தியன் சோசலிசம் என்று வைத்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது கூட அதை சொன்னார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் உலகம் முழுவதும் ஒரு வலதுசாரி தத்துவம் வந்துவிட்ட பிறகு சில பேர் இந்த மாதிரி அது லெனினாக இருக்கட்டும் அல்லது ஸ்டாலினாக இருக்கட்டும் அல்லது மாவோவாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் ஒரு நீங்கள் சர்வாதிகாரிகள் என்று எங்கேயாவது சொல்லுவது என்பது சகஜமாக இருந்திருக்கிறது. ஒரு கோடி பேர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நாடு, உலகத்தினுடைய பல நாடுகள் அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கொண்டு போகிற போது ஒரு மாற்று கொள்கைக்காக ஒரு தலைவன் நிற்கிறான். அவன் பின்னால் ஒட்டுமொத்த மக்களும் நிற்கிறார்கள் என்பது ஒரு சாமானியமான விஷயம் அல்ல. எனவே அப்படி ஒரு கேள்வியை வைப்பது என்பதே பொதுவாக யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று நான் சொல்ல. அந்த ஒட்டுமொத்த புகழையும் முன்னிறுத்துகிற போது ஒரு கம்யூனிசத்தின்பால் இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சியை இப்படி சொல்வதன் மூலம் கம்யூனிசத்தின்பால் இருக்கக்கூடிய அந்த மரியாதையை குறைத்துவிட முடியும் என்று சில பேர் நம்புகிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு 13-14 வயசில் 2 ஹீரோக்கள் எனக்கு அறிமுகமானாங்க. ஒன்று ஃபிக்ஷனல் ஹீரோ, அயன் ராண்டோட ஃபவுண்டன் ஹெட்டில் ஒரு ஹீரோ ஹோவார்ட் ரோர்க்னு, அவர் என்னைக்கு வந்தவர். இன்னொரு ஹீரோ லிவிங் லெஜெண்டாக அப்போது இருந்த இவர் யாருன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ. ஏன்னா ரகட்லி ஹேண்ட்ஸம், ஸ்வாஷ் பக்லிங், டெவில் மேக்கர் ஆட்டிடியூடோடு ஒரு ரெவல்யூஷனரிங்கிறது ரொமான்டிசைஸ் பண்ணுவதற்கான அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஹீரோவாக எனக்கு தெரிந்தார். கம்யூனிசம் தியரி அதற்கு மேலே என்ன மிகப்பெரிய அளவில் கவர்ந்தெழுத்த ஒரு விஷயம்னா அந்த கம்யூனிச கோட்பாடுகள். இது ஒரு 25 வயது வரை நீடிச்சது. வேறு எதுவுமே சரியில்லாத ஒரு இது அப்படின்னு இதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுகிற ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது மாற ஆரம்பிக்கும். ஆக ஒரு அரசியல் இல்லை ஆட்சி அதிகாரம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது முதல்ல நமக்கு அப்பீல் ஆகுது அந்த கம்யூனிச இதை நம்ம கடக்கணும் அப்படிங்கிறது அடிப்படைங்கிறது அரசியலை பொறுத்தளவில் என்னுடைய பார்வை. அதை உள்வாங்கிக்கிடணும். எவ்வளவு தூரம் என்ன டோஸில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்கோர் கம்யூனிஸ்ட்டுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு. அந்த அளவில் தான் நான் பார்க்குறேன். இந்த சோஷியலிசம்ங்கிறது அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் வருது. இதை கடக்கணும்னா எதை கம்யூனிஸ்ட் கொள்கையை கடந்து பார்க்கணும்னா அது எப்படி? அரசியலுக்கு நீங்கள் அடிப்படையில் ஒரு அரசியலை புரிந்து கொள்ளணும் மக்கள் நலனோடு சேர்த்து அப்படின்னா கம்யூனிச தியரியை முதல்ல படித்து அந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற இதுக்கு நீங்கள் போக முடியும். அடிப்படை இந்த இதுலேருந்து வரணும். ஏன்னா முதல்ல இதுதான் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். அது நேச்சுரலாக நடக்கிறது. இதுவரை அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை சொன்னேன், அந்த கடந்து போகிறதுங்கிறது. அதில் ஒரு ஏஜ் ஒரு மெச்சூரிட்டி வரும்போது மற்ற கோட்பாடுகளையும் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதில் உள்ள குறைகள், இதில் எந்த அளவு எடுத்துக்கொள்ளலாம், மற்ற இதுலேயும் எந்த அளவு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மிக்சர் தான். இது மட்டுமே தீர்வு அப்படின்னு எந்த கோட்பாட்டையும் சொல்ல முடியாதுங்கிற ஒரு மெச்சூரிட்டி வரும்போது நாம் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறோம். இவர் காஸ்ட்ரோவை பார்க்கும்போது 2 விதமாக பார்க்கலாம். அவர் சொன்ன மாதிரி 90 மைல் தூரத்தில் தான் இருக்குது. ஒரு கோடியே 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு.
அந்த காலகட்டத்தில் உலகம் பூராவும் சோஷியலிசம் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டது, கொண்டாடப்பட்டது. லீடர்ஸ் அந்த இதை சேர்ந்தவங்க உருவானாங்கங்கிறதுக்கு காரணம் வந்து அப்போ மிகப்பெரிய ஆதிக்கம் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் இன்வேட் ஆகி ஆட்சிகளை பிடிப்பது, அராஜகமான முறையில் ஆட்சி நடத்துவது, இந்த மாதிரி காலனி ஆதிக்கமோ மற்ற ஆதிக்கங்களோ நடந்துகிட்டு இருந்த ஒரு காலம். அப்போ அதற்கு எதிராக உலகம் முழுவதும் இந்த மாதிரியான புரட்சிகள் வந்து இது பண்ணுது. இந்தியாவும் அந்த காலகட்டத்தில் சந்திச்சது இந்த மாதிரியான ஒரு அப்ரெஷன். ஆனால் இந்தியா என்பது ஜனநாயக நாடு உருவாக்கி இருக்கிற லீடர்ஸ் எப்படி, அதுதான். கியூபா என்ன மாதிரியான தலைவர்களை உருவாக்குகிறது? ஆக ஒவ்வொரு கண்ட்ரிக்குமான அதனுடைய பாரம்பரிய அந்த இதுன்னு இருக்குல்ல, அவுட்லுக்குன்னு இருக்குல்ல, மக்களுடைய மனநிலை, அவங்க எதுக்கு வந்து கண்டிஷன் ஆயிருக்காங்க, அதிலிருந்து வருகிற அந்த உணர்வின் அடிப்படையில் தான் மக்களிடமிருந்து அதற்கேற்ற மாதிரியான ஒரு லீடர்ஸ் உருவாங்க. இது காந்தி தேசமாக இருப்பதற்கும் கியூபா வந்து காஸ்ட்ரோவின் தேசமாக இருப்பதற்குமான அந்த வித்தியாசத்தை நான் அங்கே தான் பார்க்குறேன். ஆனால் காஸ்ட்ரோவினுடைய ஆட்சி அந்த டிக்டேட்டர்ஷிப் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஒரே கட்சி ஆட்சி முறை, எந்த விதமான ப்ரெஸ் இதுவும் கிடையாது, ஃப்ரீடமும் கிடையாது. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மிகப்பெரிய அளவில் நடந்தது. அர்மண்டோங்கிற ஒரு கியூபன் போயட் வந்து இது குறித்த மிகப்பெரிய இதை வந்து அவர் பிரிசனில் 30 வருஷம் தண்டனை, அப்புறம் 22-23 வருடங்களில் அவர் ரிலீஸ் பண்ணப்படுறார் ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ்னால. ஆனால் அவர் சிறையில் கழித்த அத்தனை காலங்களையும் அவர் அங்கே நடந்த கொடுமைகள் இத்தனைக்கு அவர் மேலே எந்த விதமான இதுவும் இல்லை. அவர் வந்து அந்த கம்யூனிஸ்ட் ரெஜிமை வந்து காஸ்ட்ரோவினுடைய ஆட்சியை எதிர்க்கிறார். இது சரியில்லைன்னு சில விஷயங்களை சொல்கிறார் 23 வயசில். அந்த ஒரு காரணத்துக்காகவே அவர் வந்து 30 வருடம் வந்து ஜெயிலுக்கு அனுப்பப்படுகிறார். இந்த இடத்துல தான் அந்த பிரச்சனை. அதாவது இவங்க வெளியில் இருக்கிறவரை மக்கள் பிரச்சனைன்னு பேசுகிறவர்கள், சர்வாதிகாரத்தை அராஜகமான ஆட்சியை எதிர்த்து இவங்க போராடும் போது. ஆனால் இப்போவும் அங்கே இலவச கல்வி எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவையான மருத்துவர்கள் வந்து அந்த எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது வந்து 0%. எல்லோருக்கும் வந்து ஊட்டச்சத்து போதுமான அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. இவ்வளவு வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் வந்து அங்கே வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அது எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மீன்ஸ் வந்து கோலை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா, எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற, அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அது சரியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அனைவருக்கும் கல்வி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, அனைவருக்குமான ஹெல்த் கேர் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, அந்த அடிப்படை வசதிகள்ங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது ஒரு சின்ன கரீபியன் ஐலண்ட், சின்ன தீவு, ஒரு 1,10,00,000 பாப்புலேஷனை கொண்ட ஒரு தீவு. அதில் வந்து ஐலண்டுங்கும் போது அவரால் வெளியிலிருந்து வருகிற அத்தனை கருத்து இதையும் வந்து அவரால் இது பண்ண முடியும், தடுக்க முடியும். ப்ரெஸ் இது கிடையாது. ஆனால் இவருடைய ஒரே அப்சஷன் என்னவாக இருந்தது, த்ரூ அவுட் ஹிஸ் ரெஜிம் டில் ஹிஸ் டெத், அவருக்கு அப்சஷன் வந்து அமெரிக்கா மீதான வெறுப்பு. அதற்கு காரணம் அடிப்படை, மிக வலுவான அடிப்படை இருந்தது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் இருக்கிறாரு, அமெரிக்காவினுடைய அத்தனை அராஜகங்களையும் அவர் வந்து அனுபவித்தவர், அதிலிருந்து புரட்சியை உருவாக்கி அந்த கியூபாவை கட்டமைக்கிறார். அந்த இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதற்கப்புறம் ஒரு ரெவல்யூஷனரி ஒரு கவர்மெண்ட்டாக மாறும்போது அவர் டிக்டேட்டர்ஷிப்பை தான் கையில் எடுக்கிறார். ஏன்னா தான் எது சரின்னு நினைக்கிறோமோ அதைத்தான் மக்களும் ஃபாலோ பண்ணணும், மக்களை சிந்திக்க விடுவதில்லை. இதுதான் உங்களுக்கு சரியான ஒரு இது, இதை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்க, எதிர்க்காதீங்க, எதிர்க்கிறவங்களுக்கு சிறை தான். ஆனால் நான் வந்து உங்களை ஒரு நல்ல ஒரு நீங்கள் இதுவரை இருந்ததை விட ஒரு பெட்டரான லிவிங் கண்டிஷனுக்கு நான் உங்களை கொண்டு போகிறேன். இது வந்து இந்தியர்கள் மாதிரியான சுதந்திரத்தை மிக அதிக அளவில் அனுபவித்த, ஒரு கட்டுமீறியே அனுபவித்தங்கிற இந்த ஜனநாயக இதுலேருந்து பார்க்கும்போது அது வந்து நமக்கு சூட் ஆகுமா? அதாவது ஒருத்தருக்கு பொருந்துகிற ஒரு ஷர்ட் சைஸ் வந்து இன்னொருத்தருக்கு பொருந்தாது, கியூபாவுக்கு மாத்திரமே பொருந்தக்கூடிய. விளக்கம் வாங்கிட்டு வந்துடுறேன். பொதுவாக இந்த குற்றச்சாட்டு, கம்யூனிசத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள் மக்கள் நலன் சார்ந்து தான் நாங்கள் சிந்திக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாலும், மக்கள் நல திட்டங்களை ரொம்ப வலுவாக செயல்படுத்தினாலும், எல்லோருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறத சொன்னாலும், கருத்து உரிமை, கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து போதுமான வாய்ப்பை மக்களுக்கு கொடுக்கறது இல்லை, மக்களுடைய சிந்திக்கிற திறனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிற குற்றச்சாட்டு பொதுவாக இந்த கம்யூனிசத்தை பின்பற்றக்கூடிய எல்லா நாடுகள் மீதும் இல்லை அதை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்கள் மீது வைக்கப்படுகிறது. அதாவது சில அத்துமீறல்கள் எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து கியூபாவுக்குள்ளே குவாண்டனாமோ சிறை ஒன்று இன்றைக்கும் இருக்குது. அது யார் வச்சுருக்குது? அமெரிக்கா வச்சுருக்கிறது. யாருக்காக வச்சுருக்காங்க? நீங்கள் இதை யாரும் பேச மாட்டாங்க. அதே போல் இன்றைக்கும் ஆப்கானிஸ்தானில், ஈராக்கில், லிபியாவில், சிரியாவில்
ஒரு தேசத்தையே ஒட்டுமொத்தமாக நாசமாக்குகிற ஒரு கொள்கை. ஏதோ அமெரிக்காவுக்கு எதிரான அமெரிக்க மக்களுக்கு எதிராக இல்லை. நீங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக என்பது அமெரிக்கா பின்பற்றக்கூடிய கொள்கைகளுக்கு எதிராக. 70களில் நீங்கள் வியட்நாமுக்கு எதிரான வியட்நாம் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு எதிராக உலகம் முழுவதும் எழுந்து நின்றது. இதெல்லாம் நீங்கள் ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் என்பதை புரிந்து கொள்வதற்கு பதிலாக இவர்கள் பசியை தீர்க்க முடியலை, பட்னியை தீர்க்க முடியலை, எல்லோருக்கும் மருத்துவம் கொடுக்க முடியலை என்று சொல்லுகிற போது அது அடக்குமுறையின் மூலமாக மட்டும்தான் சாத்தியம் என்று, அப்படி அடக்குமுறையின் மூலமாக எதுவாவது சாத்தியமாகி இருக்கிறதா? உலகத்தில் அந்த மாதிரி இருந்த ஒரு டிக்டேட்டர், வெறுமனே சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருவர் உலகத்தில் எந்த நாடாக வேணாலும் இருக்கட்டும், அவருடைய பாலிடிக்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதாவது அந்த நாட்டில் அவங்க ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுருக்காங்க. அந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அந்த நாட்டில் அது விவாதம் நடக்கும். தேர்தல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒருத்தரை நீங்கள் மல்டி பார்ட்டி சிஸ்டம் என்பது வேறு, அது அவங்க இல்லை என்பது ஒரு உண்மை. ஆனால் ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்க முடியுமா இல்லையா என்பதை அந்த நாட்டு மக்கள் முடிவெடுக்க முடியும். திரும்ப அழைக்கிற உரிமை எங்கே இருக்குது? நான் சொல்ல விரும்புகிறேன், 1923க்கும் இன்னைக்கு வரையிலும் ஏறத்தாழ 96 பேர் அந்த கரீபியன் கண்ட்ரீஸில் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய அரசு தலைவர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், காணாமல் போயிருக்காங்க, அரசு பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனை 600க்கு மேற்பட்ட முறைகள் கொல்ல முடிவு செய்தும், ஏராளமான முறை நெருக்கடி கொடுத்தும், உணவு கிடைக்காமல் அந்த நாட்டு மக்களுக்கு செய்ய முயற்சித்த பிறகும் நிற்பதென்பது வெறும் அது என்னது சர்வாதிகாரத்தின் காரணமாகத்தான் என்று யாராவது நினைப்பார்கள் என்றால் ஐ எம் சாரி ஃபார் தட். நீங்கள் எவ்வளவு டாக்டர்ஸ் வச்சுருக்காங்கன்னு டாக்டர்ஸ் அவங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறல, லத்தீன் அமெரிக்க நாடுகள் முழுவதும் அமெரிக்காவால் இன்றைக்கும் சுரண்டப்படுகிறது. அந்த நாட்டில் நீங்கள் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பரவி ஏராளமான மக்கள் இறந்து போனாங்க. முதல்ல டாக்டர்ஸ் அனுப்புனது அந்த நாடு. இங்கே காஷ்மீரில் நிலநடுக்கம் வந்தது, பாகிஸ்தான் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டது. 2000 சூறாவளி வந்த சமயங்கள்ல கூட எல்லா இடத்துலையும் நீங்க இப்படி போன டாக்டர்ஸ் யாராவது அந்த நாட்டிலே தங்கிட்டாங்களா? அப்படி இருந்துட்டாங்களா? இதே போல உலகத்தில் எந்த ஒரு நாடு, ஏதோ அது ஒரு சின்ன நாடு, அதனால அப்படி வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன், சிஏஏ ஹேண்ட்புக்னு அவங்க வச்சிருப்பாங்க. ரஷ்யா அது அங்கே சோசலிசம் இருந்த காலம் முழுவதும் அந்த நாட்டில் இங்கே வேலையின்மை கிடையாது, விலைவாசி உயர்வு கிடையாது, வீடற்றவர்கள் கிடையாது. நான் சொல்ல விரும்புகிறேன், இவங்க ஜனநாயகத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள். எல்லா விதமான பெண்களுக்கும் அவங்க சொத்து இருக்கா, படிப்பு இருக்கா என்று பார்க்காமல் ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டார் என்றால், அதாவது வாக்களிக்கிற உரிமை வந்தால் அவருக்கு வாக்களிப்பதை முதல்ல கொடுத்தது சோசலிசம், வேற எந்த நாடும் கிடையாது. அமெரிக்க நாட்டுக்கு எதிராக இல்ல அமெரிக்காவுடைய கொள்கைகளுக்கு எதிராக அப்படிங்கிறத ஏகாதிபத்திய எதிர்ப்பு தேசியவாதம் அப்படிங்கிறதா கேஸ்ட்ரோவுடைய கொள்கை. நீங்க முதலாளித்துவத்தை எதிர்க்கணும்னா ஒன்னு சோசியலிஸ்டா இருக்கணும், இல்ல கம்யூனிஸ்டா இருக்கணும். முதலாளித்துவத்திற்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு நீங்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க முடியாதுங்கிறதா அவருடைய நிலைப்பாடு. நீங்க அந்த கொள்கையில நீங்க வலுவாக இருக்கிற போது அவர் ஒன்னு சோசியலிஸ்டா இருக்கணும், இல்ல கம்யூனிஸ்டா இருக்கிற போது இந்த கொள்கைகளை அவர் பின்பற்ற வேண்டிய கட்டாய சூழல் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதான புரிஞ்சுக்க வேண்டியதா? ஆமாம், அதுதான். ஆனால் அந்த கொள்கையை எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. அவர் ரெவல்யூஷனரியாக இருக்கும்போது இந்த கொள்கைகளுக்கும் ஒரு பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல இல்லை, கவர்னன்ஸுங்கிற பொறுப்பில் இல்லை. ஆனால் அவரே ரூலராக மாறும்போது, அந்த நாட்டை வழிநடத்தி செல்லணுங்கும்போது, இவர் பின்பற்றுகிற, இவருக்கு அந்த பிலீஃப் இருக்கிற அந்த கொள்கை இருக்கு இல்லையா, சோஷியலிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதை முதலாளிகளுக்கு எதிரான, முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட்ஸ் தான் இந்த இடத்துல டிக்டேட்டர்ஷிப்புங்கிற அந்த விமர்சனத்தை கொண்டு வருது. அதாவது கியூபா சுகர் கேன் ப்ரொடக்ஷனுக்கு தான் ஃபேமஸ். அங்கே அந்த ஃபார்மிங் தான் முக்கியமானது. அதை 10 லட்சம் டன் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இதை இது பண்ணவே செய்யணும், இதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான புஷ் நடக்குது. விவசாயிகளுக்கு அந்த பல பயிர்களை பயிரிட்டு அந்த மாதிரியான ஒரு இதுக்கு அதாவது சூஸிங்கிறது மக்கள்கிட்டேருந்து வரணும். நான் ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா அந்த தொழிலை எப்படி பண்ணணுங்கிற அந்த சாய்ஸ் என்கிட்ட இருக்கும். ஒரு விவசாயிகிட்ட போய் இன்னைக்கு இந்தியாவில் அதை சாத்தியமா, நீ இதைத்தான் பயிரிடணும் அப்படின்னு சொல்லி அதை அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த அளவு பயிரிடணும்னு ஒட்டுமொத்த நாட்டையும் நீங்கள் இதை மட்டும்தான் பயிரிடணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த இடத்துல தான் அது சின்ன ஐலண்டு,
அதனுடைய மேஜர் கிராப் வந்து இதுதான். ஆனால் ஒட்டுமொத்த பிற பயிர்களை ஒழிச்சு இந்த இதுதான் டார்கெட் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுகிற அந்த இது இருக்கு இல்லையா, இது டிக்டேட்டர்ஷிப்புக்கான ஒரு உதாரணம். இந்த மாதிரி தான் பல விஷயங்கள். ஆனால் அவரால் இதை வந்து தொடர்ந்து 50 வருடங்களுக்கு மேலாக மக்களுடைய இதோடு அவரால் ஆட்சி செய்ய முடிஞ்சது அப்படின்னா அதற்கு அவருக்கு ஃபினான்ஸ் எக்கனாமிக்கல் பேக்கிங் வந்து ரஷ்யாட்டந்து வருது. ரஷ்யா துண்டு துண்டாக சிதறும் வரை அவங்களுக்கு அந்த பேக்கிங் வருது. கார்பச்சேவ் பீரியடில் தான் அது வந்து குறைய ஆரம்பிக்குது. முற்றிலுமாக ரஷ்யா சிதைந்து போகும்போது இந்த இடத்துல நிற்குது. அப்போ வெனிசுலா உதவிக்கு வருது. இந்த மாதிரி அங்கே உள்ள கண்ட்ரீஸினுடைய உதவி இல்லாமல் காஸ்ட்ரோ என்ன அளவுக்கு இருந்திருப்பார் அப்படிங்கிறது அவருடைய 60 வயசில் அந்த பிரச்சனை வருது அவருக்கு. அப்போ அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். எதற்கு எதிராக அவர் பேசிக்கிட்டு இருந்தாரோ, அமெரிக்கன் டாலரை வந்து அவர் அந்த இடத்துல இது பண்ணி வச்சுருந்தார், பேன் பண்ணி வச்சுருந்தார். அவருடைய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் போது அமெரிக்கன் டாலருக்கு அந்த இடத்துல இது கொடுக்குறாரு, அலோவ் பண்ணுறார் கியூபாக்குள்ள. அதெல்லாம் தான் நாம பார்க்கணும். கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை பேசக்கூடிய எல்லா நாடுகளும் செய்து கொள்ளக்கூடிய சமரசங்கள், செய்து கொண்ட சமரசங்கள் தான். இல்லை, நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சினா நீங்கள் ஒரு உங்களுக்குள்ள ஒரு பிம்பத்தை எல்லாரும் கட்டி வச்சிருக்கீங்க, அதுலேருந்தே பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, அமெரிக்கா தான் இன்வெஸ்ட் பண்ணலையே தவிர, சரி காஸ்ட்ரோ சொன்னார் என் நாட்டுக்கு வா இன்வெஸ்ட் பண்ணு, அதே போல் ஓ நாட்டுக்கு என்னுடைய மூலதனம் வரும், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுமதினா. கனடா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, ஃப்ரான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, ஜெர்மனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன் டேர்ம்ஸில் நீ வரணும்னு அமெரிக்கா சொல்கிற போது அதை ஏற்க முடியாதுன்னு சொன்னாங்க. அங்கே ஏராளமான நிக்கல் இருக்குது, நிக்கலை ஏற்றுமதி செஞ்சாங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, ஏதாவது ஒரு நாடு இதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் சுகர் கேன் தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சமாக இருந்தது. அப்புறம் சொன்னாங்க சோவியத் யூனியன் ஏதோ கோர்பச்சேவ் வந்த பிறகு அது இல்லாமல் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கும் முன்னாலேயே நீங்கள் அணு ஆயுத பரவல் சட்டம் குறித்தான பிரச்சனையில் ரஷ்யாவுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. இது பல நேரங்களில் இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஒரே மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கு, பல இடங்களில் அது இருந்திருக்கிறது. பிரச்சனை என்னன்னா, அந்த நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் ஒரு உத்தரவாதப்படுத்தப்பட்ட மேன்மையான வாழ்க்கையை வாழ்கிறான் என்பதை மறைப்பதற்காக அந்த சொல்ற அந்த ஒத்த வார்த்தைக்கு கீழே ஒற்றை வார்த்தையின் மூலம் அவர்கள் சர்வாதிகாரி, எனவே இது சாத்தியம் என்றால் ஹிட்லருக்கு ஏன் அது சாத்தியம் இல்லாமல் போனது? அல்லது நமக்கு பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானில் நிறைய நாள் சர்வாதிகார ஆட்சி நடந்திருக்கு, ஏன் சாத்தியம் இல்லாமல் போனது? ஃபெடல் காஸ்ட்ரோவுக்கு முன்னால் இருந்த பாட்டிஸ்டாவுக்கு அது ஏன் சாத்தியம் இல்லாமல் போனது என்கிற கேள்வியை, முசோலினிக்கு ஏன் சாத்தியம் இல்லாமல் போனது, டியூஜோவுக்கு ஏன் சாத்தியம் இல்லாமல் போனது என்று யோசிக்கிறதுக்கு இல்லாமல் கம்யூனிசத்தில் எல்லாம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் அது சர்வாதிகாரம் என்று பேசுவது உண்மையில் அதை சிறுமைப்படுத்துவதா? இல்லை, அதாவது நானே கூட அந்த மாதிரி ஒப்பீடுக்கு போக மாட்டேன். ஏன்னா இன்னும் காஸ்ட்ரோ வந்து ஒரு ஹீரோ தான், ஒரு லெஜெண்டரி பொலிட்டிக்கல் ஹீரோ. அதை வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. அவர் டிக்டேட்டராக கூட இருந்திருக்கலாம், ஆனால் ஹி இஸ் ஸ்டில் அ ஹீரோ. அதில் வந்து அவரை போய் ஹிட்லரோடையோ முசோலினியோடையோ கம்பேர் பண்ணுவதுங்கிறது கூட மிக தவறான ஒரு இதாக போகும். ஆனால் என்ன இதுன்னா, அவங்க வந்து ஒரு எக்கனாமிக் இதுன்னு கொண்டு வரும்போது ஒரு குளோனிங் மாதிரியான ஒரு ஹியூமன் குளோனிங் பண்ணுறாங்க இல்லையா அறிவியல், இல்லை அந்த மாதிரி ஒரு சமத்துவ சமதர்ம உலகம்ங்கிறத ஒரு ஃபோர்ஸின் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த இடம் தான் அங்கே வந்து பிரச்சனையாது. ஆனால் ஏன் காஸ்ட்ரோ தனித்து நிற்கிறார், இன்னும் ஹீரோவா இருக்கிறாரு சொன்ன பதிலோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். மருத்துவ சேவைக்காக மற்ற நாடுகளுக்கு போன மருத்துவர்கள் யாரும் அங்கேயே தங்கியிரல, திரும்ப கியூபாவுக்கு தான் வந்தாங்க அப்படிங்கறதான் இதுக்கான பதிலா இருக்க முடியும். அந்த சிந்தனைகளை இந்த மக்களும் ஏத்துக்கிட்டு தொடர்ந்து அவங்களுடைய பயணிச்சாங்க அப்படிங்கறதா எடுத்துக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏத்துக்கிட்டு பயணிச்சாங்கிறதுக்கு அங்க வந்து ஒரு கட்சி ஆட்சி தான், அதில் வந்து பெரிய கருத்துக்களுக்கான ஒரு களமாக அது இல்லை, மாற்று கருத்துக்களுக்கான களமாக அது இல்லை. ஆனால் ஸ்டில் காஸ்ட்ரோ தனித்து தெரிவதற்கு காரணம் அந்த ரெவல்யூஷனரி மெத்தட். அவருடைய கொரில்லா வார்ஃபேர் ஆகட்டும், அவர் ரூலராக மாறுவதற்கு முன் வரை அவருடைய மெத்தடில் வந்து எந்த விதமான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனோ ஒரு டெரரிசத்துக்கான எந்த அடையாளமோ அதில் கிடையாது. யூஸ்வலாக வந்து அந்த ரெவல்யூஷனரி கொரில்லா வார்ஃபேரில் டெரரிசமும் வந்து அந்த கோடு மறைந்து போய் ரெண்டும் மிக்ஸ் ஆகிறத நாம் பார்க்குறோம். ஆனால் காஸ்ட்ரோவினுடைய இதில் வந்து அவர் ரூலராக மாறுகிற வரை ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனோ பெரிய அளவில் டெரரிசமோ அந்த இதில் கலக்காமல் அவர் அதில் வந்து ஒரு இதை மெயின்டைன் பண்ணு. அதனால தான் காஸ்ட்ரோ ஹீரோவாக இன்னும் கன்சிடர் பண்ணப்படுகிறார். நேரம் குறைவாக இருக்கிறது. இல்லை, ஒரே ஒரு விஷயம், அந்த ஊரில் பிளானிங்கே எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அடுத்த ஆண்டு ஜனவரியில் தான் அது ஃபிக்ஸ் ஆகும். அவங்க வந்து அவங்க ஊருக்கான திட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, திட்டத்தை உருவாக்கின பிறகு கீழே இருந்து மேலே வர அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இங்கே சைனாலையும் அதே மாதிரியான நிலைமை தான்.
நீங்கள் நம்ம ஊரில் என்னென்னா மேலே ஒரு திட்டத்தை உருவாக்கி கீழே கொண்டு போகிறோம். மக்களிடம் விவாதித்து வாக்கெடுப்பு நடந்து நீங்கள் இப்போவும் போய் பாருங்கள், அந்த டிராஃப்ட்டுக்கும் ஃபைனலாக வர்றதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது, மக்கள் யார் என்ன கருத்து சொல்கிறாங்க என்பதை நீங்கள் பார்க்க சொல்லும் போதே அதான ஜனநாயகத்திற்காக எளிய மக்களால் அடையப்பட்ட புரட்சி தான் அவருடைய கருத்து. ஜனநாயகத்தின் உச்சம் அது. அரசு எல்லை மீறக்கூடாது, நாங்கள் கண்காணிப்போம் அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு. ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அரசியல் சட்ட தினமாக கொண்டாடப்படுகிறது. அது தொடர்பான நிகழ்ச்சி உச்சநீதிமன்றத்தில் நடக்குது. அப்போ அது மாதிரி பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறது? அதாவது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இருக்கு இல்லையா, அதுவையும் நாம் பேசணும். இவர் அரசு மீறக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அரசு அதற்கான எல்லைக்கோட்டுக்குள்ளே நிற்கணும். அரசியல் சட்டம் என்ன சொல்லுதோ அந்த கோட்டுக்குள்ளே நின்று இருக்கும். நேச்சுரலாகவே அரசு அப்படி தான் இயங்கும். எப்போமாவது அது கிராஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு செக் வைப்பதற்கான அமைப்புகள் நிறைய இருக்குது. அதை தாண்டி இயங்குறதுங்கிறது வேற, எப்போதுமே இயங்குறது அப்படிங்கிறது வேற. அதை அவர் அதை தான் சுட்டி காட்டுறாரு. எது? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பாராளுமன்றம், நீதித்துறை, அரசாங்கம் இது மூன்றுக்குமான அந்த பொறுப்பை அரசியல் சட்ட தெளிவாக வரையறுத்திருக்கிறது. இதை மீறுகிற போது அப்படிங்கிற போது தான் அவர் நாங்கள் எந்த சட்டத்தையும் நீங்கள் இயற்றக்கூடாது, எந்த விதமான நடவடிக்கைகளையும் ஒரு வரம்புக்கு மீறி நீங்கள் செயல்படக்கூடாதுன்னு அவர் சுட்டிக்காட்டுறார். அதுதான் சுட்டிக்காட்டுறது. அதுதான் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூஷன் அண்ட் இது ஜுடிஷியரி, இந்த மூன்றுக்குமான வரையறை கான்ஸ்டியூஷன் வலுவாக வரையறைத்திருக்கிறது. ஆனால் மீறும்போது அப்படிங்கிறது தான். அந்த மீறும்போதுங்கிற அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே அரசு அந்த எல்லைக்கோட்டை தாண்டாமல் செக் வைப்பதற்கு பல அமைப்புகள், அந்த சேஃப்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுதான் அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு வசதி தான் பண்ணி கொடுத்துருக்கு. அதை தாண்டி எப்போதாவது அது மீறப்படும் போது தான் ஜுடிஷியரி உள்ள வரும். இதை ஒரு மிகப்பெரிய பஞ்ச் டயலாக் மாதிரி ஒரு டால் ஸ்டேட்மெண்ட்டாக தலைமை நீதிபதி சொல்லுகிற அதே நேரம் அந்த கருத்தில் மாற்று கருத்து இல்லை. கவர்மெண்ட்டை நீங்கள் உங்களுக்கான வரையறைக்குள்ளே நில்லுங்க, நீங்கள் இயற்றுகிற சட்டத்தை கூட எங்களால் தடுத்து நிறுத்த முடியும், அது ஒன்றும் இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்னு அவருடைய அதிகாரத்தை பேசுகிறார். அதே நேரத்தில் ஜுடிஷியரி எப்படி இயங்குது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் சிவில் சொசைட்டிலேருந்து வருகிற குரல்களை ஜுடிஷியரி காது கொடுத்து கேட்கணும். இன்றைக்கி ஜுடிஷியரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் அது சரியாகத்தானே இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு வழக்குகள் தேங்கி கிடக்கிறது. உடனே எங்களுக்கு நீதிபதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் எந்த வழக்குகளை விசாரணைக்கு எடுக்கிறீர்கள், எந்த வழக்குகளை எடுப்பதில்லை, எத்தனை வழக்குகளுக்கு ஏன் தேவையில்லாமல் வாய்தாக்களை ஒரு ஜட்ஜு நினைச்சா ஒரு வழக்குகளை விரைவுபடுத்தி விசாரிப்பதற்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஜுடிஷியரி எப்படி இயங்குது, இதை தலைமை நீதிபதி என்னைக்காவது பேசுவாரா, கவனத்தில் எடுத்துப்பாராங்கிற கேள்வியும் சேர்ந்து தான் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருடைய பேச்சு இன் பிரின்சிபல் கரெக்டு. ஆனால் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது நாடாளுமன்றம் தான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எவ்வளவு மோசமான கட்சி, எவ்வளவு மோசமான கொள்கையுடைய கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தாலும் கூட ஜனநாயகத்தில் இருக்கிற தவறுகளை களைவதற்கான வாய்ப்பு அதற்குள் இருக்கிறது. அதை நீங்கள் நிராகரிக்கவே முடியாது. ஆனால் இப்போ அவர் சில ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை முன்வைக்கிறார். அது ரொம்ப இந்த காலத்தில் பொருத்தமானது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். பிஜேபி அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே சொல்லியிருக்கிறது, ஜுடிஷியல் ரிஃபார்ம் சம்மந்தமாக சொல்கிறாங்க. போலீஸ் ரிஃபார்ம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம், ஜுடிஷியல் ரிஃபார்ம் 3 பற்றியும் பேசுகிறாங்க. இந்த 3 ரிஃபார்ம்லையும் எதையும் அவங்க எடுத்துக்கல. ஒன்று, ஜுடிஷியல் ரிஃபார்மில் அவங்க ஒரு முன்வைத்த போது, அதாவது என்ஜேஏசி கொண்டு வருகிற போது அதை ஒரு அவசர கோலத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரைவேக்காட்டுத்தனத்தோடு அவங்க முன்வைத்ததன் காரணமாக நீதிமன்றம் அதை நிராகரிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தது. இல்லைன்னா அது நின்றுக்கும். ஆக்சுவலாக சீதாராம் யெச்சூரியும் திரு பராசரன் அவர்களும் அதை அப்போவே சொன்னாங்க, இந்த நீங்கள் அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வராமல் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அது நீதிமன்றத்தின் முன் நிற்காது என்று சொன்னாங்க. அது வந்திருந்தால் இந்நேரம் இந்த கொலிஜியம் முறை இல்லாமல் அதற்கான ஒரு ஏற்பாடு, நீதித்துறை ஆணையம் என்பது இந்நேரம் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக கொலிஜியம் சொல்கிற எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 50% நீதிபதிகள் நியமிப்பதை தொடர்ச்சியாக அதை நிறுத்தி கொண்டே வருவது என்பது சரியல்ல. அதே கொலிஜியத்துக்கு மட்டும் சொல்லல, கொலிஜியத்தையும் சேர்த்து சொல்றாரு. ஒட்டுமொத்த அரசின் செயல்பாடுகள் நீதிமன்றத்துடைய கண்காணிப்பிலேயே தான் இருக்கும், அதை மீறி செயல்பட முடியாதுங்கிறதா, அந்த வரம்பை மீறி செயல்பட முடியாதுங்கிறதா அப்படி அவர் சொல்ல முடியாது. அதே போல நீதிமன்றத்தினுடைய செயல்பாட்டை நாடாளுமன்றம் கண்காணிக்கும்.
கண்காணிப்பதற்கான அதிகாரம் அதுக்கு தான் இருக்குது. உச்சபட்ச அமைப்பு என்பது நாடாளுமன்றம் தானே தவிர நீதிமன்றமோ நிர்வாக அமைப்போ வேறு எதுவுமோ கிடையாது என்பதுதான் நம்முடைய அரசியல் சட்டம் உத்தரவாதப்படுத்தியிருக்கு. ரூபாய் நோட்டு பிரச்சனையில் பிரதமர் மோடியின் நடவடிக்கைக்கு மதிமுக தொடர்ந்து ஆதரவு அப்படின்னு வைகோ சொல்லியிருக்கிறாரு. கோவையில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கும் போது அவர் சொல்லியிருக்கார், அழுத்தமான கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மதிமுக ஆதரவு தெரிவிக்கும். சாதாரண மக்கள் கூட மோடியுடைய நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நடவடிக்கைக்கு எதிராக போராட்டம் நடத்தது. மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே மாதிரி இடதுசாரிகள் போராட்டம் நடத்துறீங்க. ஆனால் இவர் தொடர்ந்து ஆதரவு அப்படின்னு சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி பார்க்கறது? அதான் அவர் பார்த்த இடங்கள்ல மக்கள் எல்லாம் ரொம்ப எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஆதரிக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் பார்க்குற உலகத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி கூட பல செய்திகள் வந்திருக்கு. நம்ம காசிமேட்டில் என்ன பிரச்சனைன்னு வந்திருக்கு, நீலகிரியில் எந்த மாதிரி அந்த தேயிலை வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வந்திருக்கு, கோயம்புத்தூரில் சிறு அந்த அது என்னது ஆல் இண்டியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதனுடைய அங்கமாக இருக்கிறவர்களெல்லாம் கூடி இது எப்படி பிரச்சனையை எங்களுக்கு சிரமமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் பார்க்குற உலகம். இந்த உலகத்துக்கு அப்பால் வைகோ அவர் பார்த்துருக்காரு, அவர் அப்படி நினைக்கிறாரு. அது வருத்தப்படத்தக்கது என்பதை தாண்டி சொல்வதற்கு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியல. இல்லை, மக்கள் சிரமப்படலைன்னு யாருமே சொல்லலை. ஆதரிக்கிறவங்க கூட மக்கள் சிரமப்படலைன்னு சொல்லலை. மக்கள் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள், அது மிக அதிக சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் ஆளாகிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் இது இல்லை. அதனால் அந்த சஃபர் ஆகிறதை அவர் பார்க்காம சொல்லியிருக்கிறாருங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நான் அப்படி பார்க்கல. வைகோவினுடைய இதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம்னு வேணால் சொல்லலாம். ஒன்று உண்மையாகவே அவர் இந்த டிமானிட்டைசேஷனை ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கலாம் தனிப்பட்ட முறையில். இன்னொன்று அவருடைய அரசியல் நிலைப்பாடு, அரசியல் செயல்பாடுகள் எது ட்ரிகர் பண்ணுது, முடிவெடுக்க வைக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவருடைய ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட். ஒருவேளை டிஎம்கே எதிர்க்கிறதுனால ஆதரித்த ஒரு நிலையை எடுக்கிறாரோ என்னமோ. அப்படி இருக்குமா என்ன? அதாவது அது அவர்கிட்ட தான் கேட்கணும். பல நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ உதாரணமாக இடையில பின்னால் அவர் மறுத்தார், என்னுடைய ராஜதந்திரத்தினால் இவங்க திமுக தோற்று போச்சு, மக்கள் நல கூட்டணியுடைய நோக்கம் அதுவாக ஒருபோதும் இருந்ததில்லை, இது 2க்கும் மாற்று என்பது தான் அது முன்வைக்கப்பட்டது. சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் சில நேரங்களில் கருத்துக்கள் கூறுவது என்பது இருக்குது. அப்போது இதை ஆதரிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால அதனுடைய அவர் ஆதரித்தாலும் சரி எதுக்கிறதுன்னு சொன்னாலும் சரி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அதனுடைய உச்சபட்ச நிலையிலிருந்து பேசுவது என்பது கடந்த காலத்தில் நடந்திருக்கு. அந்த வகையிலேருந்து தான் இதை நான் பார்க்குறேன். இல்லை, இது ஒரு விஷயம் அப்படின்னா ஓகே, நீங்கள் தேர்தலில் போட்டியிடணுமா வேண்டாமான்னு வருகிற போது வேறு விதமான ஒரு கருத்து வருது. காவிரி விஷயத்தில் திமுக கூட்டக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கணுமா வேணாமா அப்படின்னு வருகிற போது அங்கே இடைவெளி வருகிறது, முரண்பாடு வருகிறது. நீங்க கடுமையா எதிர்க்கக்கூடிய காங்கிரஸோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுச்சேரியில அவங்கள ஆதரிக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த மக்கள் சந்திக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்திலையுமே உங்களுக்குள்ள முரண்பாடு, மக்கள் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகளுக்குள்ள முரண்பாடு அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது? இல்லை, இந்த முரண்பாடு தவிர்க்க முடியாது. இந்த முரண்பாடுகள் ஈவன் ஒரு கட்சிக்குள்ளேயே கூட பல விஷயங்களில் முடிவெடுப்பதில் விவாதங்களும் அது வெளியே தெரியாமல் இருக்கலாம். தொடர் விவாதங்களின் மூலமாகத்தான் அது செட்டில் பண்ணப்படுது. சில விஷயங்கள் செட்டில் ஆகாமல் கூட இருக்கும். ஆனால் வெளியில் வரும்போது அந்த கட்சி தலைமையோட முடிவாக கட்சியின் ஒரு குரலாக தானே ஒரு குரலாக வரும். வெளியில வரும்போது மக்கள் நல கூட்டணியின் குரலாக அப்படிதானே வெளியே வந்திருந்திருக்கும். அது வந்திருக்கணும். துரதிருஷ்டவசமாக சில நேரங்களில் இதில் இருக்கக்கூடிய ஒருத்தரோ 2 பேரோ கொஞ்சம் கூடுதலாக ஒரு கலெக்டிவிசத்திலிருந்து வெளியே போகிற போது அது ஒரு அந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக முன்னுக்கு வருது என்பது ஒரு யதார்த்தம். இது இன்னும் கூட இது ஒரு போராட்டம் தான். இந்த கட்சிகளுக்குள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒற்றுமையை கொண்டு வருவதற்கும் அதே சமயத்தில் கருத்து வேறுபாடுகளை நீங்கள் கலெக்டிவாக 4 பேரும் பேசி முடிவெடுக்கிற விஷயத்தில் ஒருத்தர் மாறுபட்டு போனால் அது வயலேஷன் இல்லை. கூட்டணி பேரு மக்கள் நல கூட்டணி, மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட போகிறோம், அடுத்த 10 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் தயார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே கொள்கை அடிப்படையில் வேறுனா கூட புரிஞ்சுக்க முடியுது. எல்லாமே மக்களை நேரடியாக
பாதிக்கக்கூடிய விஷயங்கள், மக்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற பிரச்சனைகள் வருகிற போது அங்க முரண்பாடுனா அப்ப என்ன கட்டமைக்கப்பட்டிருக்கு, எதை நோக்கிய பயணம்? அந்த ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட 15 அம்சங்களை தவிர இதர அம்சங்களில் நாங்கள் 4 பேரும் பேசி கூட்டாக ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவுக்குள் நிற்போம். அதே சமயத்தில் இந்த 4 கட்சியும் ஒன்றா மெர்ஜ் ஆகிடல. அவங்க தனித்தனி கட்சிகள் இருக்குது. அவங்கவுங்க கொள்கைக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, மக்களுடைய பிரச்சனைகளில் அவர்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இயக்கங்களை நடத்துகிறார்கள், போகிறார்கள். இப்போ நீங்கள் செல்லா காசு பிரச்சனையை பொறுத்தளவில் நீங்கள் இது நாங்கள் 4 பேரும் உட்கார்ந்து பேசி எடுத்த முடிவு இல்லை. அது அவரவர் அந்த முடிவில் இருந்து செயல்படுகிறோம். அப்படி தானே பார்க்க முடியாத. இன்னும் கூட எதிர்காலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கட்டாயமாக வரும். அது உண்மைதான். அதாவது ஒரு கூட்டணின்னு வரும்போது 4 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணின்னு வரும்போது 4 கட்சிகளுக்கும் தனித்தனியான நிலைப்பாடுகள், பார்வைகள் உண்டு. அந்த இடத்திலிருந்து மாற்று கருத்துக்கள் வருவதோ அதை வெளியில் சொல்வதோ தவறில்லை. ஆனால் இந்த கூட்டணியின் உருவாக்கத்தின் நோக்கம் 2 பிரதான கட்சிகளுக்கான மாற்று, அதை ஒரு லாங் ரன்னில் உருவாக்கி காட்டுவதற்கான முயற்சியாக இந்த 4 கூட்டணி. அப்போ இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க தன்னுடைய சுயநலன் சார்ந்த இல்லை சுய கட்சி நலன் சார்ந்த லாப நோக்குனோ இயங்கும்போது அந்த அடிப்படையான நோக்கம் அந்த இடத்துல சிதைஞ்சு போகுது. இது எங்கே சிதைஞ்சதுன்னு நான் பார்க்குறேன்னா, இப்போ வைகோவினுடைய இந்த டிமானிட்டைசேஷன் ஆதரவோ இல்லை இவர்களினுடைய மிச்ச 3 பேரோட எதிர்ப்போ இந்த கூட்டணியை சிதைக்கக்கூடிய ஒரு இது இல்லை. அது அவங்க நிலைப்பாடை சொல்கிறாங்க தனித்தனி கட்சியாக. ஆனால் சிதைக்கக்கூடியதாக எது இருந்தது அப்படின்னா, இடைத்தேர்தலில் போட்டியிடாத பிற 3 கட்சிகளும் போட்டியிடணுங்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்கும்போது திருமாவளவன் போட்டியிட வேண்டாங்கிறார். நோக்கம் என்ன? இந்த 4வரினுடைய கூட்டணிக்கான நோக்கம் என்ன? அடிப்படையில் 2 பிரதான கட்சிகளுக்கான மாற்றை நோக்கிய ஒரு ஆல்டர்னேட்டிவை மக்களுக்கு கிரியேட் பண்ணுறது லாங் ரன்னில். அதற்கான முதல் முயற்சியை எடுக்கணுங்கும் போதே நீங்கள் அதுக்கு ஸ்பாய்லராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கூட்டணியின் நோக்கம் அந்த இடத்துல சிதைஞ்சதை நான் பார்த்தேன். இல்லை திருமாவளவன் தேர்தலில் போட்டியிட வேண்டாம்னு முதலே அறிவிச்சிட்டாரு. திரு வைகோ அதை அறிவித்தார். இன்ஃபேக்ட் போட்டியிடலாம்னு பேசுகிற போது திருமாவளவன் போட்டியிடுவது சரிதான் என்று தான் சொன்னார். ஆக்சுவலாக போட்டியிடுவது சரிதான், சிபிஎம் போட்டியிடணும்னு நினச்சா அவங்க போட்டியிடட்டுமே என்று தான் அவர் சொன்னாரே தவிர அவர் போட்டியிட வேண்டான்னு அவர் சொல்லலை. இவங்க சொல்கிற மாதிரி பல பிரச்சனைகள் முன்னுக்கு வருது. ஆக்சுவலாக இடைத்தேர்தலில் போட்டியிட்டிருக்க வேண்டும் என்று தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப வலுவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட திரும்பவும் ஒரு தடவை பேசலான்னு தனித்தனியாகவும் பேசணும், அப்புறம் 4 பேரும் சேர்ந்து பேசலான்னு பேசணும். அதில் திரும்ப சிபிஎம் போட்டியிடலாம் என்கிற நிலையைத்தான் அவர் எடுத்தார் என்பதுதான் உண்மை. பட் ஒரு ஒத்த கருத்து வராத போது அதில் ஒரு தள்ளு முள்ளு தேவையில்லை, ஒரு லாங் ரன்னில் இதை கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது என்கிற முறையில் தான் சிபிஎம் அதை பார்த்து அது என்ன முடிவை எடுத்திருக்கு, அது என்ன மாதிரியான விளைவை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கிற போது அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய கருத்து, பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துங்கிறது பாஜகவை 3ஆம் இடத்திற்கு கொண்டு வந்திருக்கு. தேமுதிகவை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்திற்கு அப்படிங்கிறதா இங்கே கோட்டட் கமெண்ட். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை அப்படி சில பேர் சொல்கிறாங்கங்கிறது ஒரு உண்மை. இப்போ உதாரணமாக போன சட்டமன்றத்தில் தேமுதிக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தது. அது ஒரு டெக்னிக்கலான விஷயமே தவிர ஆக்சுவலாக திமுக 2ஆம் இடம் என்பதை நம்ம மறுக்க முடியுமா யாராவது? அது ஒரு குறிப்பிட்ட சூழலில் வந்தது. ஸோ இந்த தேர்தலிலும் கூட பாஜக ஒரு பெரிய அளவிலான எண்ணிக்கையில் அது வாக்குகளை வாங்கிடல. ஆனாலும் கூட இந்த விஷயத்தை அதை முன்னிறுத்த வேண்டிய அவசியம் சில பேருக்கு இருக்கிறதுனால அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நீங்க மக்கள் நல கூட்டணியுடைய வாக்குகள் யாருக்கு போச்சுங்கிற கேள்வி இருக்கு. இப்ப தேமுதிகவுக்கு அந்த வாக்குகள் போகலையா? நீங்க ஆதரவு கொடுத்தா நாங்க ஏத்துக்கிற தயார்னு தேமுதிக சொல்றாங்க, அவங்க கேட்டா கொடுப்பதற்கு தயார்னு உங்க தரப்புல சொல்லப்படுகிறது. ஆனா கடைசியில வெளிப்படையான எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல. ஆனா சட்டமன்ற தேர்தலில் நீங்க கூட்டணியில இருந்திருக்கிறீங்க. ஒரு புரிதல் அடிப்படையிலேயாவது தேமுதிகவுக்கு மக்கள் நல கூட்டணி வாக்குகள் போயிருக்கணும் இல்லையா? நாங்க போகல அப்படின்னு எடுத்துக்கல. இல்ல, அந்த ஆலோசனையையும் சிபிஎம் முன்வைத்தது. எது தேமுதிகவுக்கு வாக்களிக்கலாம் என்கிற ஆலோசனையும் சிபிஎம் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதிலும் ஒரு ஒத்த கருத்து வராத போது சிபிஎம் தன்னுடைய அணிகளுக்கு இதில் வாக்களிக்க வேண்டியது இல்லை என்கிற முடிவுக்கு வந்தோம்.
ஏன்னா அதில் இப்போ சில இடங்களில் இப்போ திருப்பரங்குன்றம் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் எங்களுக்கு என்ன யோசனை இருந்ததுன்னா, நமக்கு இருக்கிற வாக்கு பலத்தை யாராவது ஒருத்தர் கொடுக்கலாமே அப்படின்னு பார்த்து ஒரு சுயேட்சை, நல்ல சுயேட்சை கிடைப்பாரான்னு பார்த்தா போட்டிருக்க சுயேட்சையெல்லாம் திமுகவும் அதிமுகவும் போட்டிருக்க அந்த ஏஜெண்டுகளுக்காக போட்டிருக்க சுயேட்சையாக இருந்த பின்னணியில் எங்களுடைய கட்சி அணிகளுக்கு இதில் வாக்களிக்க வேண்டாம் என்பதை மட்டும் சொல்லிட்டு. இல்லை, அது எவ்வளவு தூரம் சரியானது ஒரு ஜனநாயக நாட்டிலேங்கிறது இருக்குது. அஃப்கோர்ஸ் அது ஒவ்வொரு கட்சியினுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. ஆனால் வந்து 2 பிரதான கட்சிகளை தாண்டி 3வது இடம்ங்கிறது பாஜக பிடித்தது. அது எவ்வளவு 3000 ஓட்டா 5000 ஓட்டாங்கிறது இல்லை. அது ஏன் வந்து பிக்சருக்குள்ளே வருது, அட்டென்ஷனுக்குள்ளே வருது, ஏன் பேசப்படுகிறது அப்படின்னா, மக்கள் நல கூட்டணி தேமுதிகவினுடைய கூட்டணி, அவரை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் விஜயகாந்தைங்கிறதுக்கான பல காம்ப்ரமைசஸ் செய்து அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் விட்டு கொடுத்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க உள்ள. ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஓட் பேஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில், பழைய ஹிஸ்ட்ரியின் அடிப்படையில். ஆனால் தேர்தலுக்கு அந்த இதில் நிலைப்பாடில் இருந்தவங்க தான் மக்கள் நல கூட்டணி. அப்போ இன்னைக்கு வந்து விஜயகாந்த் வாக்குகளின் அளவில் மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கிறாரு, பாஜக முன்னணியில் வருதுங்கும்போது அது கேள்விக்குள்ளாகத்தான் செய்யும், அட்டென்ஷனுக்கு வரத்தான் செய்யும். 3வது இடத்தை பாஜக பிடிச்சிட்டதுன்னு அந்த பேச்சு வரத்தான் செய்யும். அது வந்து அவ்வளவு ஈஸியாக புறந்தள்ளி ஒதுக்கி போக முடியுமாங்கிறது கேள்விதான். விஜயகாந்த் உடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, மக்கள் வந்து மக்கள் நல கூட்டணியை விரும்பல அப்படிங்கறதான் ஸ்டேட்மெண்ட். இப்ப கடந்த தேர்தலில் அது எதிரொலிச்சது, இந்த தேர்தலையும் அது எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது இந்த மாதிரி ஸ்வீப்பிங்கான ஸ்டேட்மெண்ட்டு அந்த தேர்தலில் மக்கள் வந்து எங்களுக்கு வாக்களிக்கவில்லை, நாங்கள் நினச்ச மாதிரியான வாக்குகள் கிடைக்கவில்லை என்பது ஒரு உண்மை. அதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது. இப்போ சில காரணத்தை நாங்கள் வந்து சொல்ல முடியாது. எங்களுக்குள்ள அந்த ஒரு கொஹிரன்ஸு இல்லாமல் இருந்தது, சில நேரங்களில் தனிப்பட்ட கருத்துக்களை முன்னிறுத்தியது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு தனிநபர்களுடைய ஆதிக்கமாக ஒரு கட்சி, எங்களுக்குள்ளே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் தலைமைக்குள்ள கூட்டணிக்குள்ள கேள்விதான் வேற தளத்துல. இப்ப உடனடியா கேப்டன் அணின்னு சொன்ன உடனே அது ஒரு விஜயகாந்தோடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கேள்வி வேற தளத்துல இருந்து வந்துருச்சு. மக்கள் விரும்பல அப்படின்னா, நீங்க இப்ப தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, தொண்டர்கள் ஒரு முடிவை எடுக்கிறாங்க, மக்கள் வேறு விதமா ஒரு புரிதல் இருக்கு. மக்கள் வேறு விதமாக நினைத்தார்கள், எப்படி என்ன காரணத்திற்காக என்று திரு விஜயகாந்த் சொல்லல. அவர் இதை மட்டும் சொல்லியிருக்காரு, விரும்பல அப்படின்னு. விரும்பலைன்னா என்ன? இப்ப நாங்களா போய் முதலமைச்சர் அதான் ஏன் வாக்களிக்கல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. விரும்பல. இப்ப சில அது விரும்பல, அதான் என்ன காரணத்துக்காக விரும்பல, அது ஒரு காரணம் இருக்குல்ல. முதலமைச்சர் இன்னாருன்னு சொன்னதுனால விரும்பல, அல்லது மக்கள் நல கூட்டணி அது வச்சிருந்த செயல் திட்டம் அது சரியில்லை, இப்படி ஏதாவது சொல்லணும்ல. அப்படி எதுவும் இல்லாமல் பொதுவாக அன்குவாலிஃபைடாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது இருக்கு இல்லையா, மக்கள் விரும்பலை அப்படிங்கிறது. அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. அவர் சொன்னபோது மக்கள் இந்த மக்கள் நல கூட்டணியை விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் அப்படி பார்க்கல. இதுக்கு போதுமான சக்தியும் இன்னும் கூடுதலான முயற்சியும் ஒரு 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 ஒருங்கிணைப்போடும் இது சென்றிருக்க வேண்டும், ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதாக இருந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதே இதுலேருந்து பாடம் கற்றுருக்காங்களான்னு இல்லை, மீண்டும் அதே தவறு நடக்குது. எப்படின்னா, சமீபத்தில் திருமாவளவன் பேசிய ஒரு பேச்சு, ராகுல் வந்து அடுத்து பிரதமர் ஆவதற்கான இதை வந்து மோடியை விமர்சிப்பதாக நினைத்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? அது மக்கள்கிட்ட எவ்வளோ தூரம் ஈடுபடும்? மக்கள் நல கூட்டணிங்கிறது இந்த மாதிரியான ஒரு இதற்கான முன்னோடி தானா? அப்போ அவ்வளோதான் அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையா? நீங்கள் அதை வந்து அதுலேருந்து பாடம் கற்றுக்கலன்னு எடுத்துக்கிறதா, இல்ல இனிமே அவங்க சரியான திசையை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு பாடம் கத்துக்கொள்ளலைன்னு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கும் ஒரு பேட்டி வந்திருக்கு. அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு தனிப்பெரும் கட்சி அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு ஒரு முயற்சி செய்ய முடியாத, வெற்றி அடைய முடியாத ஒரு செயல் அப்படிங்கிறத அவர் வந்து கோட் பண்றாரு. மாற்றுன்னு சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்றாரு. கூட்டணி ஆட்சின்னு வலியுறுத்தி இருக்கணும்னு சொல்றாரு. ஸோ அப்போ அவங்க சரியா செயல்படலை. இப்போ அவர் சொல்றது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இனிமே சரியாக எல்லா கட்சியும் தனித்தனியாவது சரியா போவாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லை, நான் திரும்பவும் சொல்றேன், மக்கள் நல கூட்டணிக்கு மக்களிடம் இருந்த எதிர்பார்ப்புகளும் அவர்களுடைய செயல்பாடும் குறித்த ஒரு ஸ்பாய்லராக திருமாவளவனுடைய தொடர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அவர் வந்து அதன் மீதான நம்பிக்கையை சிதைத்து கொண்டே இருக்கிறார். அது தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாராங்கிறது தெரியல. 2 பிரதான கட்சிகளுக்குமான மாற்று வந்து உருவாகவே முடியாதுன்னு ஒரு தலைவர் சொல்றாரு அப்படின்னா, மக்கள் நல கூட்டணியோட நோக்கம் என்ன? அதனுடைய அடிப்படையை சிதைச்சிட்டாரு. உங்களுக்கு தெரியாதா?
இல்ல, நான் அப்படித்தான் சொல்ல விரும்புறேன். நீங்களே ஏன்னா சொல்லிட்டீங்க. அவருக்கு இதுல தொடர்ச்சியாக அவருடைய ஏதாவது ஒரு செயல்பாடு. விளக்கம் இருக்கலாம். அது தெரியாம வந்து ஒரு தலைவரை வந்து அக்யூஸ் பண்றதுங்கிறது சரியாக இருக்காது. நான் இப்படித்தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வைக்க விரும்புறேன். அப்போ முடியாதுன்னு சொல்லும்போது அந்த தலைவரினுடைய இந்த மக்கள் நல கூட்டணியினுடைய நோக்கம் தான் என்ன? லாங் ரன்ல இது இருக்காதா? சிதைந்து போகுமா? அடிப்படையவே சிதைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, ராகுல் பிரதமராய் நீங்க மோடியை விமர்சிக்கிறீங்க. ஆனா அதற்கான ஆல்டர்னேட்டிவ் பீகார்ல இதே தவறத்தான் செஞ்சாங்க. ஒரு மெகா கூட்டணின்னு மோடிக்கு எதிராக கொண்டு வந்தாங்க, தவறே இல்லை. ஆனா யாரை நீங்க கொண்டு வந்தீங்க ஆட்சிக்கு? லாலுவை கொண்டு வரீங்க. சரி, இறுதி அப்ப நிமிடங்கள் உங்களுடைய இருக்கும். கிரெடிபிலிட்டி அந்த இடத்துல திரும்ப திரும்ப சிதைகிறது. இறுதி நிமிடங்கள் இருக்கும். திருமாவளவன் எல்லாம் தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாராங்கிறதுக்கு பின்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்கு, 1000 கேள்விகள் இருக்கு. இல்ல திரும்ப வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் கூட்டணி ஆட்சி ஒரு கட்சி வலுவாக இருக்கிற போது அது ஜனநாயக தன்மை வந்து கெட்டு போகுது. எனவே திமுக மாதிரியான கட்சியோடு கூட்டணி வைத்து கொள்ளலாம் என்பதுதான் அவருடைய ப்ரப்போசல். அது அவங்க ஒரு கருத்தரங்கம் நடத்தினாங்க. அந்த கருத்தரங்கத்தில் அவங்க பேசினதை புத்தகமாக அச்சடித்து கொடுத்துருக்குறாங்க. அதில் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் பேசும்போது, நீங்கள் எந்த மக்களுக்கு என்ன வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஊழல்னு சொன்னால் நீங்கள் 2Gயை மறந்துட்டு நீங்கள் பேச முடியுமா? திமுகவோட போக முடியுமா என்றெல்லாம் பேசிய பிறகு அதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. நீங்கள் இந்த மக்கள் நல கூட்டணிக்கு முன்னால் பல பேர் அவங்கவுங்களா சில விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னா திரும்ப நீங்களா ஒன்று வந்து அவர் மேலே ஏற்றி வைக்கிறீங்க. என்ன ஏற்றி வைக்கிறீங்கன்னா மக்கள் நல கூட்டணியினுடைய உருவாக்கம் திரும்ப உருவானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. திருமாவினுடைய ஆரம்ப கட்ட பேச்சு என்பது அவங்க அச்சடித்து கொடுத்துருக்க புத்தகத்தில் 2 கருத்தரங்கம் நடத்தினாங்க. 2லையும் திமுகவோடுன்னு அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லல, பட் இந்த பேட்டியில் சொல்லியிருக்கார் அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அதில் வந்து இந்த 2 பிரதான கட்சிகள் எவற்றோடவாவது கூட்டணி சேர்ந்து அவர்களுடைய பலத்தை தனிப்பட்ட மெஜாரிட்டி இல்லாமல் நாமும் இருப்பதன் மூலம் மக்களுக்கு டெலிவர் பண்ண விமர்சனங்கள் வந்து வெளியில இருந்து கட்டமைக்கப்படுகிறதா இல்ல உள்ள இருந்து அவங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் எல்லா விவாதமுமே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.